சித்தப்பா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். கேளுமா. பார்க்க கோழி மாதிரி இருக்கும், ஆனா ஒரு கால்ல நடக்கும். அது என்ன? தெரியலம்மா. நொண்டி கோழி. தம்பி, கெட்டவன் சாவரப்போ ரொம்ப கஷ்டப்படுவான். அப்ப நல்லவன் சாவர வரைக்கும் கஷ்டப்படுவான் தம்பி. என்ன அது இது? எவ்வளவு ரெஸ்ட் எடுத்தாலும் டயர்டாவே இருக்குது. எவனோ சூனிய வச்சுட்டான் போலயா. என்னங்க இன்னைக்கு சொரக்காய் குழம்பு வச்சுட்டாங்க. ஏண்டி கையில பரங்கிக்காய் வச்சுட்டு சொரக்கா குழம்பு வைக்கிட்டான்னு கேக்குற? இது பரங்கிக்காவா? சாரிங்க, பேர் மாத்தி சொல்லிட்டேன். என்ன காய் என்ன இதுனே தெரியல. இதெல்லாம் கல்யாணம் பண்ணி என் உயிரை வாங்குது. சே ஏண்டி டீ போட்டியே இல்லை, எல்லாம் வெயிட் பண்றாங்க. என்னங்க ஒரு பால் பாக்கெட் தான் இருக்கு, இதை வச்சு எப்படி 10 பேருக்கு டீ போட முடியும்? அட அறிவு கிட்டவள, தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்தி கலந்து போடுறீ. இவங்களுக்குலாம் அது போதும். இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, தோ வந்துட்டேன் மாமா. என்னங்க ஏமா, ரூம் எல்லாம் குப்பையா இருக்கு, கூட்ட வேண்டியதானே? ஏண்டி ரூம் எல்லாம் குப்பையா இருக்கு, பெருக்க வேண்டியதானே? கவிதா, கூட்டுறதும் பெருக்கிறதும் ஒண்ணுதான். நம்ம கணக்கு டீச்சர் தான் ரெண்டும் வேற வேறன்னு தப்பா சொல்லி வந்துட்டாங்க. அவ முதுகுல மூட்டையை கட்டி 3 மலையில ஏத்தி விடுறான். கட்டுக்கட்ட கழுத. என்னங்க சப்பாத்தி உருட்டு சாப்பிட்டுறீங்களா? அந்த சப்பாத்தி கட்டையை மாத்தி தொழடி. எப்படி இருக்கு பாரு. அந்த சப்பாத்தி கட்டையில சப்பாத்தி செஞ்சா சாப்பிடவே தோண மாட்டேங்குது. இது எங்க அம்மா கிட்ட நான் மாத்த மாட்டேன், இதுலதான் உருட்டுவேன். சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட்டா போங்க. உங்க அம்மா கட்ட மாத்த மாட்டியா? அண்ணாச்சி, 3 ரோசஸ் காபி தூள் ஒன்று கொடுங்க. 3 ரோசஸ் காபி தூள் வேணுமா? ஏமா 3 ரோசஸ்ல டீ தூள் தாமா வரும். இந்தா 90 ரூபா கொடு. யோ, நான் உன்கிட்ட 3 ரோசஸ்ல காபி தூள் தானே கேட்டேன். உன் இஷ்டத்துக்குலாம் நான் குடிக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் குடிப்பேன். இந்தா உன் டீ தூள் நீயே வச்சுக்க. என்னங்க எங்க அப்பாட்ட எண்ணெய் வாங்க எவ்வளவு காசு கொடுத்து அனுப்புனீங்க? 200 ரூபா கொடுத்து அனுப்புனடி. என்னங்க இந்த எண்ணெய் 220 ரூபாயா? எங்க அப்பா வந்து 120 ரூபா காசு கொடுத்துருங்க. அடி, அது ரேஷன் கடையில கொடுக்குறேன் அடி. 50 ரூபாய்க்கு ரேஷன் கடையில போய் எண்ணெயை வாங்கி. ஏங்க எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி நீ அழகா இருக்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்படியா? இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. சுத்தியெல்லாம் அடிச்சு மண்டே உடைக்கிறேன். போனை போடு. அச்சு, நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்களே. போனை போடு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, இந்தாங்க போட்டேன். ஏங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமாண்டா, என் முன்னாடி அழகுதாண்டா. அதை ஃபோன் பண்ணி வேற சொல்லுவியா? உன் முன்னாடி நான் போன்ல அழகா இருக்கேன்னு சொல்லும் போதே உனக்கு இவ்வளவு கோவம் வருது. என் முன்னாடி நேர்ல அழகா இருக்குன்னு சொல்லி எனக்கு எவ்வளவு கோவம் வரும். அது மட்டும் இல்லடா, என் முன்னாடி வா முன்னாடி மாதிரி தான் இருக்கா. எங்கடா அழகா இருக்கா? ஐயோ, இவன் எவ்வளோட குறைச்சல் தெரியலையே. யோ, எங்கயா இருக்க? நானே டிப்ரெஷன்ல இருக்கேன்டி. அங்க எதுக்கே போன? சீக்கிரம் வீட்டுக்கு வா. நிம்மதியா இருக்கிற வயசுல பொண்டாட்டிய தேடுறது, பொண்டாட்டி வந்த அப்புறம் நிம்மதியா சித்தப்பா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். கேளுமா. பார்க்க கோழி மாதிரி இருக்கும், ஆனா ஒரு கால்ல நடக்கும். அது என்ன? தெரியலம்மா. நொண்டி கோழி. சாப்பிட்டியா? இல்லங்க. என்ன சாப்பிட்ட? அதான் சாப்பிடல சொல்றேன். சாப்பிடாம என்னடி வாய்ஸ் இது? என்ன புக்குமா அது? கணக்கு புத்தகம் சித்தப்பா. சரி, நான் ஒரு கணக்கு கேக்குறேன். 6ல 10 போகுமா? 10 மட்டும் இல்ல சித்தப்பா, பாத்திரமும் சேர்ந்து போயிடும். ஆத்துல அவ்வளவு தண்ணி ஓடுது. அவ மூளைய தூண்டில்ல மாட்டி ஆத்துல போடுறான். மீனாவது பிடிக்கலாம். சித்தி, ஒரு பேப்பர் எரிஞ்சு சாம்பலாவ 1 நிமிஷம் ஆகுது. ஒரு கட்டை எரிஞ்சு சாம்பலாவ 10 நிமிஷம் ஆகுது. ஒரு மரம் எரிஞ்சு சாம்பலாவ 1 மணி நேரம் ஆகுது. பரவாயில்லையே, பொது அறிவுலாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. இந்த லைட் மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஏன் சாம்பலாவ மாட்டேங்குது? ஐயோ, அவசரப்பட்டு இவனை